2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், வி.சி.க., ஐ.யு.எம். ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் உடனடியாக 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் என இதற்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை என தகவல் வெளியாகியுள்ளது. வாங்க இதை பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்.எஸ். ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க தொடர்ந்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதாவது தமிழகம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் இயங்குகிறது. இந்நிலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடன் 3 முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு தொடர்புடைய சிங்க பெண்கள் அதிரடிப்படை என்ற திட்டம். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் இருக்காது, அந்த ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளார். அதேபோல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை என தனியாக உருவாக்கப்படும், அதில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் மதுபான கடைகள் 4000க்கும் மேற்பட்டு இயங்கக்கூடிய நிலையில் குற்ற செயல்கள் அதிகமாக நடப்பதற்கு மது காரணமாக இருப்பதனால் முதற்கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை என தகவல் தெரிய வந்துள்ளது. அதாவது இது போன்ற இடங்களில் இயங்கக்கூடிய கடைகளை கண்டறிந்து ஆய்வு செய்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்னன்னா, பேருந்து நிலையம், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் உள்ள இதற்கு 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள எந்த ஒரு மதுபான கடையாக இருந்தாலும் மூட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. அந்த உத்தரவை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்னாடியே அதிகாரிகள் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு கணக்கெடுத்து வருவதாகவும், மேலும் எந்தெந்த பகுதிகளில் இது போன்ற கடைகள் இயங்குகிறது என அறிய பணிகளை அதிகாரிகள் துவங்கிவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது பார்த்தீங்கன்னா 200 முதல் 500 மதுபான கடைகள் மூடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் டாஸ்மாக் வட்டார பகுதிகளில் இருந்து தகவல் வந்துள்ளது. இது பற்றின உத்தரவு ஓரிரு நாட்களில் வெளியாகலாம் என தெரிகிறது. இது பார்த்தீங்கன்னா, பெண்களில் பெரும்பாலானோர் டாஸ்மாகை முதல்வர் விஜய் அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். இது ஏன்னா, இந்த மது தான் எங்களோட குடும்பங்களை அளிக்கின்றன என்று கோரிக்கைகள் வைத்துள்ளனர். எனவே முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கோரிக்கைகளுக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று இதன் தொடர்பாக தான் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட போதைப் பொருள் ஒழிப்பு, சிங்க பெண்கள் போர்ப்படை, இதைத் தொடர்ந்து இந்த டாஸ்மாக் ஒழிப்பு என 3 கோப்புகளில் கையெழுத்திட்டு செயல்முறைக்கும் கொண்டு வந்துள்ளார். ஆனா இந்த டாஸ்மாக் மூலம் ஆண்டுதோறும் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என தெரிய வந்துள்ளது. இந்த வருமான இழப்பை எப்படி சமாளிக்க போகிறார் என்பதற்கு இதற்கும் ஒரு ஐடியா வைத்திருக்கிறாராம் முதல்வர் விஜய் அவர்கள். அதாவது கல்லை அதிகாரப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் விற்க அனுமதிக்கலாம், அதற்கு என ஒரு குழு அமைக்கப்பெற்று கல் விற்பனையை சட்டப்பூர்வமாக்கலாம் என விஜய் யோசிச்சுட்டு வராராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்த இந்த டாஸ்மாக் ஒழிப்பு தமிழகத்துக்கு நன்மையா தீமையா? இது போன்ற உங்களோட கருத்தை மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட எஸ்.எஸ். ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.